அடுத்த நாள் காலை அலமேல் அம்மாள் வேலைக்காரியை வாய்க்காலுக்கு நீர் எடுத்து வர அனுப்பும் முன் சாம்பவி குறுக்கிட்டாள். முத்துநாகம் சொன்னதையெல்லாம் சட்டென்று செய்து முடிக்கும் நல்ல வேலைக்காரிதான். ஆனால் ரொம்ப அவசரக்காரி. வாய்க்கால் தண்ணீரில் நின்று நிதானமாக தெளிந்த நீராக பார்த்து முகர்ந்து கொண்டு வரமாட்டாள். மேலும், பெரியம்மா, தினமும் அந்த அரச மரத்து பிள்ளையாரை வணங்கிட்டு வர ஆசைப்படுறேன். சரி, உன் இஷ்டம். பட்டணத்தில் 4 இடத்துக்கு போய் வந்தோளே, இங்கே கிராமத்து வீட்டோட முடக்கி போடுறது தப்பு தான். போய் நீயே தினமும் தண்ணி எடுத்துட்டு வா. ஆனால் உச்சி பொழுது நெருங்கின சமயம் அங்கே போகாதே. ஏன் பெரியம்மா? பட்டணத்தை போல இங்கேயும் தனியா ஒரு பெண் போனா யாராவது முரடர்கள் சீண்டுவார்களா? நம்ம வீட்டுக்கு பின்னால போற வாய்க்கால் பாதையை அந்த தர்மமா சட்டநாதம் அமைச்சிட்டு போயிருக்கார். சொல்லப்போனா அந்த இறங்குதுறை பிள்ளையார் கோவில் எல்லாம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தது. சாதாரணமா இந்த பாதையில கிராமத்து ஆம்பளைங்கள் யாரும் நடக்க மாட்டாங்க. இறங்குதுறையில குளிச்சு அட்டகாசம் செய்ய மாட்டார்கள். பெண்கள் சிலர் தான் விடிகாலை குளிக்க அங்கே போவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு. இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரியம்மா, தனக்குள்ளே சொல்லி கொண்டு புன்னகைத்தாள் சாம்பவி. பிள்ளையார் கோவிலுக்கு அப்பால பின்பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கு, கவனிச்சியா? பிள்ளையாரையும் அரச மரத்து மேடையையும் பார்த்து முடிப்பதற்குள் பார்த்திபன் இடை புகுந்து விட்டானே. அவள் தன் சூழ்நிலையை எங்கே சரிவர கவனிக்க நேரம் இருந்தது? பார்க்கல பெரியம்மா, இன்னைக்கு கட்டாயம் பார்த்துட்டு வரேன். வேண்டாம்மா, உச்சி பொழுது நெருங்குற நேரத்துல ஊர் பெண்கள் யாரும் அந்த மரத்துக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. அந்த மரத்தில் ஒரு பயங்கர முனீஸ்வரம் குடிக்கொண்டு இருப்பதா கிராமத்துல ஒரு கதை உண்டு. அந்த பேய் பிடிச்சிட்டா அதை போக்க மந்திரம் ஜபித்து அந்த பெண்ணின் கூந்தல முடியில ஒரு கொத்தை எடுத்துட்டு போய் அடிமரத்துல ஒரு ஆணி அடிச்சு முடிய சுத்தி விட்டு மந்திரம் போட்டா தான் முனீஸ்வரம் அவளை விடும். நிறைய ஆணி அதில் அடித்திருப்பதை நீ பார்க்க முடியும். இடுப்பில் குடத்தை தூக்கி வைத்து கொண்டு அவள் கலகலவென சிரித்தாள். பெரியம்மா, இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நாங்க நம்ப மாட்டோம். வேணும்னா நம்ம வீட்டுக்கு வர டாக்டர் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. இந்த காத்து கருப்பு என்கிற சங்கதியெல்லாம் ஒரு வகை உள நோய், ஹிஸ்டீரியான்னு அதுக்கு பேர். நான் நம்பலை. ஆனால் கிராமத்து மக்களது நம்பிக்கையை அவ்வளவு சீக்கிரம் நாம் அகற்ற முடியாதே. கல்வியும் எடுத்து சொல்கிற பொதுநல உணர்வு கொண்ட பலரின் பேச்சும் மெல்ல இந்த நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்துவிடும். உன்னோட பேசி வெற்றி காண என்னால் முடியாது. எதுக்கும் இந்த கிராமத்து பழக்க வழக்கங்களை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன் என்று முடித்தாள் அலமேலு. பெரியம்மா, என்னை முனீஸ்வரன் பிடிக்க மாட்டான். குடத்தால் அவனை செம்மையாக முத்திடுவேன், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு உற்சாகமான எதிர்பார்ப்புகளுடன் வாய்க்கால் கரை மீது துரிதமாக நடந்தாள். குடத்தில் நீரை முகர்ந்து கோவில் படி மீது வைத்துவிட்டு நீண்ட நேரம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு திரும்பி பார்த்தாள். என்ன ஏமாற்றம்! கண்களுக்கு எட்டிய தூரத்தில் வாய்க்கால் வரப்பின் மீதோ மதகு மீதோ அவனை காணவில்லை. பெரியம்மா கூறின அந்த ஆலமரத்தருகே சென்று அதன் மீது அடித்து விட்டிருந்த ஆணிகளை எண்ணி பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுதும் அவன் வரவில்லை. உற்சாகத்துடன் புறப்பட்ட அவள் மனம் உப்பிய பலூனை ஊசியால் குத்திவிட்டது போன்று இருந்தது. ஆமாம், அவளுக்கு ஏன் இந்த எதிர்பார்ப்பு? பார்த்திபனை மறுபடி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏன்? அப்படி பார்த்து விட்டதினால் என்ன பலன் ஏற்பட்டுவிடப் போகிறது? தன்னையே சாடிக்கொண்டு அவள் குடத்தை தூக்கி இடையில் வைத்து கொண்டாள். அவளையும் மீறி அவளது கண்கள் நாலாபுறமும் சுழன்றன. மறுநாளும் அதற்கு மறுநாளும் தொடர்ந்து அந்த வாரம் முழுவதிலும் அவனை அவள் மீண்டும் அந்த பிள்ளையார் கோவில் அருகே பார்க்கவே முடியவில்லை. தினமும் வயல் பக்கம் போகும் முன் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் போவேன் என்றாரே. அந்த நேரத்தில் அவள் அங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அதை தவிர்க்க கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிட்டு போய்விடுகிறாரோ? அப்படியென்றால் அவள் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கபட மனிதரோ? எத்தனை கட்டுப்படுத்தியும் அவளது கண்கள் கலங்கி போயின. துன்பம் நெஞ்சை இறுக்கியது. அன்று இரவு உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டு திடுக்கி தூக்கி கொண்டு தலையணையின் ஒரு மூலையை மெல்ல தொட்டு பார்த்தாள். சில்லென்று அந்த பகுதி அவளது கண்ணீரால் நனைந்து போயிருந்தது. அவளையும் அறியாது அவள் அழுதிருக்கிறாள். கண்டவுடனேயே அவனிடம் மனதை பறிகொடுத்து விட்ட நிலையில் காதலுக்காக ஏங்கி அழுது விட்டிருக்கிறாள். காதல் என்பது ஓர் இன்பமான உணர்வு என்று கதாசிரியர்களும் கவிஞர்களும் கதைவிடுகிறார்கள்.
உண்மையில் அது ஒரு துன்பமான உணர்வு என்பதில் சந்தேகமே இல்லை. அவள் அதனுடைய பாதிப்பில் இப்படியா வதைப்பட வேண்டும்? பெரியம்மாவிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியாத சங்கதியாச்சே. என்ன முட்டாள்தனம்! அவள் பட்டணத்திலிருந்து பெரியம்மாவை கவனித்து கொள்ள வந்தவள். பார்த்திபன் அவளது அந்தஸ்துக்கு மீறியவன். அவளை போன்ற சாதாரண இடத்து பெண்கள் கனவிலும் நினைக்க முடியாத உயரத்தில் இருப்பவன். ஏதோ எதேச்சையாக சந்தித்து பேசிவிட்டதை பற்றி என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டு, ச்சே, என்ன மதியினம்! தன்னையே சாடிக்கொண்டு உறங்கினாள். அன்று மாலை அலமேல் அம்மாள் காபியை பருகிய வண்ணம் தானே பேச்சு கொடுத்தாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அரச மரத்து பிள்ளையாருக்கு மாலை பூசை செய்துவிட்டு கொஞ்ச நேரம் அர்ச்சகர் காத்திருப்பார். கதவை மூடிக்கிட்டு அவசரமாக ஓடி போயிட மாட்டார். அதனால் நீயும் நமக்காக ஒரு அர்ச்சனை செய்துட்டு வரலாம். தேங்காய் பழக்கூடையை எடுத்துட்டு வேணும்னா வேலைக்காரியை துணைக்கு கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு வரியா? அரச மரத்து பிள்ளையார் கோவில் தானே, துணை தேவையில்லை பெரியம்மா, இதோ போயிட்டு வந்துடுறேன் என்று உள்ளுணர்வின் உந்தலால் புறப்பட்டு விட்டாள் சாம்பவி. மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் குளித்த வாய்க்கால் கரை செடி கொடிகள் பொன் பூச்சி பூசிக்கொண்டிருந்தன. அவள் விரைவில் கோயிலை அடைந்து விட்டாள். எதிர்பக்கத்து வரப்பின் மீது உழவர்கள் கலப்பையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். மெல்லிய பஞ்சு போன்ற மேகக்கூட்டத்தினிடையே பளிச்சென்று தெரிந்த நீல வானத்திலே இங்கும் அங்கும் கும்பலாக சிறகடித்து கொண்டு சென்ற பறவைகளின் கூட்டத்தையும் காற்றினால் அசைந்த அரச மரத்து இலைகள் எழுப்பிய சலசல ஓசையையும் அவள் மிகவும் ரசித்தாள். அர்ச்சகர் அவளை அதிசயமாக மேலும் கீழும் பார்த்தாள். அலமேல் அம்மா பேருக்கு அர்ச்சனை என்றபடி வேகமாக செயல்படத் தொடங்கினார். கற்பூர ஜோதியை வணங்கிவிட்டு தட்சணையை தட்டில் போட்டுவிட்டு பிரசாத கூடையுடன் திரும்பிய போது அவள் பார்த்து விட்டாள். நெஞ்சு வெடித்துவிடும் போல துடிக்கத் தொடங்கியது. சட்டென்று பாதையில் நின்று நகர்ந்து அந்த ஆலமரத்தின் பின்பக்கமாக மறைவாக நின்று கொண்டாள். பார்த்திபன் வாய்க்கால் படிகளில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கோவிலுக்கு வந்ததை பார்த்து இன்னும் சற்று மறைவாக ஒதுங்கி கொண்டாள். அர்ச்சகர் நீட்டிய கற்பூர ஜோதியை வணங்கியவன் திரும்பி ஆலமரத்தின் பக்கம் பார்ப்பதை கவனித்த போது மறுபடியும் அவளது மார்பு உணர்ச்சி வசத்தில் வேகமாக அடித்து கொண்டது. கோயில் தடுப்பு கம்பி கதவு சாத்தி பூட்டப்படும் ஓசையும் தொடர்ந்து அர்ச்சகர் வரேன் சின்னையா என்று விடைபெற்று கொண்டு வேறு பக்கமாக சருகுகள் மீது காலை வைத்து சப்தமிட்டபடி நடந்து போவதும் அவளுக்கு துல்லியமாக கேட்டன. இத்தனை நேரம் அவரும் போயிருப்பார் என்று மெல்ல எட்டி பார்த்தவள் அம்மாடி என்று கலவரத்துடன் உரக்கவே கத்திவிட்டாள். அவள் பின்னால் இன்னொரு வழியாக வந்து நின்ற பார்த்திபன் பதிலுக்கு பற்கள் பளிச்சிட சிரித்தான். நல்ல வேளை, உச்சி பொழுதாக இருந்து நீங்க பயந்து இப்படி அலறி இருந்தா இந்த மரத்தில் இருக்கும் முனீஸ்வரன் உங்களை கபக்கென்று பிடித்து கொண்டிருப்பான். மாலை பொழுதில் அவன் வெளியே வரமாட்டான். அதனால் ஆபத்து விட்டது என்று சொல்லிவிட்டு குறும்பாக அவளை பார்த்தான். மாலை பொழுது அவனுக்கு பதில் மன்மதன் போல நீங்க வந்திருக்கீங்களே என்னை பிடிச்சிக்க. மன்மதனும் ஒரு வழியில் ஒரு வகை பிசாசு போலத்தான் என்று விடுக்கென்று சொல்ல நான் துடித்தது. ஆனால் மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு வாரமாக நான் ஊரில் இல்லை. எங்க மருந்து கடைக்கு வேண்டிய சில மருந்துகளை மொத்த விலையில் வாங்கவும் இன்னும் சில சொந்த காரியங்களை கவனிக்க சென்னைக்கு போயிருந்தேன். எச்சிலை விழுங்கி கொண்டாள் சாம்பவி. அவனை தினமும் பார்க்க முடியாது போனதின் மர்மம் இப்பொழுது விளங்கி விட்டதில் உள்ளூர மிக்க ஆறுதல் ஏற்பட்டது. இல்லாட்டி நான் தினமும் 10 மணிக்கு மேலே கட்டாயம் கோயிலுக்கு வந்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு காலையில் தான் ஊரிலிருந்து திரும்பினேன். காலையில் வர முடியாததால் மாலையில் வந்து பிள்ளையாரை தரிசித்தேன். காரை மதகுக்கு அப்பால் வழக்கம் போல நிறுத்திவிட்டு வாய்க்கால் மதகை தாண்டி இந்த பக்கம் வரும்பொழுதே நான் பார்த்துட்டேன். நான் வேகமாக வர்றதுக்குள்ள நீங்க பிரசாத கொடையோட ஆலமரத்துக்கு பின்னால போயிட்டீங்க. முறுவலித்தான். மௌனமாக அவள் அவனை பார்த்தாள். என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறார் இவர்? நான் சென்னைக்கு புறப்படுற அன்னைக்கு மாலை எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருந்தார். மேலே கேட்கும் முன் நெஞ்சு வாய்க்குள் வந்துவிடும் போன்ற ஒரு பதைபதைப்பு அவளுக்கு. அலமேல் அம்மா வீட்டுக்கு பட்டணத்திலிருந்து அவங்க உறவு பெண் ஒருத்தி வந்திருக்கான்னு
அவர் ஆரம்பித்தார். நான் அந்த மோகினியை வேதபுரி நாயகர் கோயிலில் உங்களுக்கு முன்னாடியே வந்த நாளே பார்த்துட்டேன். பிறகு வேலைக்காரி மூலம் சங்கதிகளை தெரிஞ்சுக்கிட்டேன். கிழக்கு தெரு கந்தசாமியின் தம்பி வாசிகன்னு பட்டணத்தில் இருக்கானே, அவள் மகளாம் இந்த பொண்ணு. சாம்பவின் பேரான். படித்தவளாம். காசு பணம் இல்லாட்டியும் கந்தசாமி குடும்பத்துக்கு உண்டான திமிர் பரம்பரை சொத்தாச்சே. பட்டணத்திலிருந்து தன் பெரியம்மாவுக்கு உதவி செய்ய வந்திருக்காளாம். படபடன்னு பேசினாங்க அம்மா. தன்னை பற்றிய சகல விவரத்தையும் தாயும் மகனும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர்களது பட்டணத்து வீட்டின் அந்தஸ்தினை பற்றி அலசுவார்கள், மட்டமாக பேசுவார்கள் என்று நினைத்த மாத்திரம் அவளுள் சினம் பொங்கி எழுந்தது. கீழுதொட்டை கடித்து கொண்டு அவனை கோபத்துடன் உற்று பார்த்தாள். இந்த ஆலமரத்து முனீஸ்வரன் பெண்களைத்தான் பிடிப்பானாம். ஆனால் என்னை வேறு ஒரு பிசாசு பிடித்து கொண்டுட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு வாரம் எனக்கு பட்டணத்தில் வேலையே ஓடலை. கொஞ்சம் பிரசாதம் தர முடியுமா என்று கேட்டபடி கையை அவன் நீட்டிய பொழுது சாம்பவியால் மறுக்க இயலவில்லை. கூடையில் இருந்த பொட்டலத்தை அவிழ்த்து சிறிது விபூதியும் ஒரு துளி குங்குமத்தையும் அவனது உள்ளங்கையில் போட்டாள். என்னை பிடிச்சிருக்கிற பிசாசு என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்று ஆவலுடன் கேட்டான். திருநெற்றியும் குங்குமத்தையும் நெற்றில் இட்டுக்கொண்டு மெல்லச் சிரித்தான். எனக்கு நேரமாகிறது, வருகிறேன் என்றபடி அவள் வெடுக்கென்று திரும்பினாள். என்னை மோகினி பிசாசு பிடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு தக்க மந்திரம் சிகிச்சை எடுத்துக்க வேண்டாமா? திக்கென்ற உணவில் அவள் கோபத்துடன் திரும்பி பார்த்தாள். அந்தஸ்து கீழ்ப்பட்ட இடத்தில் காதல் கொண்டாடிவிட்டு சமயம் வந்ததும் கைவிட்டுவிடும் பழக்கமுடைய பணக்காரத்தனத்தை அவளிடம் காட்டி துணிச்சலாக பேச பழக முயலுகிறாரா? அவள் தன் மனதை கட்டிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது காற்று அடித்தது தாழை பூத்தது என்கிற கதையாகிவிடக்கூடாது. பதில் அளிக்காது அவனை வெறித்துவிட்டு அவள் திரும்பி நடந்தாள். பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் அவள் பயந்து போய்விட்டாள். இதென்ன தொல்லை? அவளை அவன் துணிச்சலாக பின்தொடர்கிறானே. வெடுக்கென்று ஏதோ சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள். நாளை காலை கட்டாயம் நான் கடவுளை தரிசிக்க வழக்கமான நேரத்திற்கு இங்கே வருவேன்னு சொல்ல விரும்பினேன். நீங்கள் அதை கேட்டுக்காம போறீங்களேன்னு தான் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கேன் என்று கூறிவிட்டு காலோடு தலை அவளை மோகனமாக பார்வையில் கவ்வினான். மந்திர சக்தியில் கற்றுண்டவள் போல அவள் மெல்ல நடந்து எப்படியோ தோட்டத்து பின்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோதுதான் விழிப்படைந்தாள். பயமும் மகிழ்ச்சியுமான கலவை உணர்வில் அவள் தோட்டத்து முல்லை கொடி அருகே சென்று தன் உள்ளத்தை பறிகொடுத்து கொண்டு போனவனை நினைத்தபடி பூக்களை வேகமாக பறித்து கொண்டிருந்தாள்.